Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்க்கு இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் என்ன டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டுனுடைய லிங்க்குமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். அப்பதான் நீங்க எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த குவார்டர்லிக்கு 12th பிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் போர்ஷன்ல என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு 5 மார்க்கையும் நீங்க ஒமிட் பண்ணாம எல்லா 5 மார்க்கையும் படிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ல நீங்க 5 × 5 25 மார்க்ஸ் 25 மார்க் கண்டிப்பா உங்களால வாங்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல பாருங்க, electric field due to a dipole on its axial line and equatorial plane. மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டில் மற்றும் நடுவரை கோட்டில் ஏற்படும் மின்புலம். electrostatic potential due to electric dipole. மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவை. electric field due to an infinitely long charged wire. மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளமுள்ள கம்பியினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை பெறுக. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ் இன்ஃபைனைட் பிளேன் ஷீட். மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள பரப்பினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு. எக்ஸ்பிரஷன் ஃபார் ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் when capacitors are connected in series and in parallel. தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் மின்தேக்கிகள் இணைக்கப்படும் போது விளையும் தொகுபயன் மின்தேக்கு திறனுக்கான சமன்பாடுகளை பெறுக. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் வான் டி கிராஃப் ஜெனரேட்டர். வான் டி கிராஃப் ஏற்றியின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதம். சரியா? இந்த 6 கொஸ்டின்ஸ் வந்து சாப்டர் 1ல. சாப்டர் 2ல டிஸ்கிரைப் மைக்ரோஸ்கோப் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் அப்டெயின் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. மின்னோட்டத்தின் நுண் மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின் நுண் வடிவத்தை பெறுக. அப்டெயின் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா ஃப்ரம் இட்ஸ் மைக்ரோஸ்கோப் ஃபார்ம் அண்ட் டிஸ்கஸ் லிமிடேஷன்ஸ். ஓம் விதியின் நுண்மாதிரி அமைப்பிலிருந்து ஓம் விதியின் பயன்பாட்டு வடிவத்தை பெறுக, அதன் வரம்புகளை விவாதி. எக்ஸ்பிளைன் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ சீரிஸ் அண்ட் parallel ரெசிஸ்டர் நெட்வொர்க். மின் தடையாக்கிகள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது அதன் தொகுபயன் மின்தடை காண்க. எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் யூசிங் வோல்ட்மீட்டர். வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடை காண்க. அப்டெயின் த கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் ஃபார் வீட்ஸ்டோன்ஸ் பிரிட்ஜ். வீட்ஸ்டோன் சமணச்சுற்றில் சமன்செய் நிலைக்கான சமன்பாடு. How the EMF of two cells compared using potentiometer. மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசைகள் எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றன. Obtain internal resistance of cell using potentiometer. மின்னழுத்தமானியை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடை காண்க. Next chapter 3ல obtain an expression for the magnetic field at a point due to an infinitely long straight conductor carrying current. மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தியால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவையை வருவி. Obtain an expression for the magnetic field at a point along the axis of a circular coil carrying current. மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருளின் அச்சில் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவையை வருவி. Discuss the working of a cyclotron in detail. cyclotron இயங்கும் முறையை விரிவாக விளக்கவும். Calculate the magnetic field inside and outside the long solenoid using Ampere's circuital law. ஆம்பியர் சுற்று விதியின் உதவியுடன் நீண்ட வரிச்சுருளின் உட்புறம் மற்றும் வெளிப்புறத்தில் ஏற்படும் காந்தப்புலத்தை கணக்கிடுக. Derive the expression for force between two parallel current carrying conductors. மின்னோட்டம் பாயும் இரு இணைக்கடத்திகளுக்கு இடையே உருவாகும் விசைக்கான கோவையை தருவி. Compare soft and hard ferromagnetic materials. மென் மற்றும் வன் ஃபெரோ காந்தப்பொருளின் பண்புகளை ஒப்பிடுக. Deduce an expression for the force acting on a current carrying conductor placed in a magnetic field. காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசைக்கான கோவையை வருவி. Chapter 4. Explain how EMF is induced in a coil by changing its orientation with respect in the direction of magnetic field. ஒரு காந்தப்புலத்தில் கம்பிச்சுருள் ஒரு சுழற்சி மாறுதிசை மின்னியக்கு விசையின் ஒரு சுற்றை தூண்டுகிறது என்பதை காட்டுக. Explain the principle of transformer. Discuss its construction and working. மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டினை விளக்குக. Prove that the total energy is conserved during LC oscillations. LC அலைவுகளின் போது மொத்த ஆற்றல் மாறாது என காட்டுக. Obtain an expression for motional EMF from Lorentz force. லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்கு மின் விசைக்கு சமன்பாடை பெறுக. Show the
mutual inductance between a pair of coils is same M12 equal to M21. ஒரு சோடி கம்பிச்சுருள்கள் இடையே உள்ள பரிமாற்று மின்தூண்டல் எண் சமமாகும் என்பதை காட்டுக. Find the phase relationship between voltage and current in series RLC circuit. செலுத்தப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்டக்கோணத்திற்கான சமன்பாட்டை தருவி. Explain the principle of single phase AC generators. Discuss its construction and working. தேவையான படத்துடன் ஒரு கட்ட ஏசி மின்னியேற்றியின் செயல்பாட்டை விளக்குக. நெக்ஸ்ட் சாப்டர் 5ல எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. வெளியீடு நிறமாலை மற்றும் உட்கவர் நிறமாலை வகைகளை விளக்கவும். ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். மின்காந்த அலைகளின் பண்புகளை கூறுக. ரைட் டவுன் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை தொகை நுண்கணித வடிவில் எழுதுக. சாப்டர் 6ல derive the mirror equation and equation for lateral magnification. ஆடி சமன்பாட்டினை வருவித்து பக்கவாட்டு உருப்பெருக்கத்திற்கான கோவையை பெறுக. Describe the Fizeau method to determine the speed of light. ஒளியின் வேகத்தை கண்டறியும் Fizeau முறையை விவரி. Obtain the equation for radius of illumination or Snell's window. ஒளியூட்ட ஆரம் அல்லது ஸ்னெல் சாளரத்திற்கான சமன்பாட்டை பெறுக. Obtain the equation for lateral displacement of light passing through a glass slab. கண்ணாடி பெட்டகம் ஒன்றின் வழியாக பாயும் ஒளியின் பக்கவாட்டு இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாட்டை பெறுக. Obtain lens maker's formula and mention its signification. லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாட்டை வருவித்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. What is dispersion? Obtain the equation for dispersive power of a medium. நிறப்பிரிகை என்றால் என்ன? ஊடகம் ஒன்றின் நிறப்பிரிகை திறனுக்கான கோவையை பெறுக. நெக்ஸ்ட் சாப்டர் 7ல prove law of reflection using Huygens principle. ஹைகன்ஸ் தத்துவத்தை அடிப்படையில் எதிரொலிப்பு விதிகளை நிரூபி. Prove law of refraction using Huygens principle. ஹைகன்ஸ் தத்துவத்தின் அடிப்படையில் ஒளி விலகல் விதிகளை நிரூபி. யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பாத் டிஃபரன்ஸ். யங் இரட்டை பிளவு ஆய்வில் பாதை வேறுபாட்டிற்கான கோவையை பெறுக. யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பேண்ட்வித். யங் இரட்டை பிளவு ஆய்வில் பட்டை அகலத்திற்கான கோவையை பெறுக. சரியா? ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே வந்து நமக்கு இந்த குவார்டர்லி எக்ஸாம் போர்ஷனுக்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் 5 5 மார்க் கொஷினுமே பார்ட் 4ல் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோடு படிங்க. சரியா? 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோடு படிங்க. என்னென்னா எந்த ஒரு 5 மார்க்கையும் நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. இதில் சொன்ன ஒரு சில லெசன்ஸில் 7 5 மார்க் இருக்கும், ஒரு சில லெசன்ஸில் 5 5 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக படிச்சுக்கோங்க. சரியா? அதில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நம்ம இந்த யூனிட்லாம் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 12th Physicsல வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஸோ இப்போதைக்கு 5 மார்க்ஸை படிங்க. அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் இதில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்றதையும் வரக்கூடிய நாட்களில் கொடுப்போம். சரியா? ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.